Hi viewers and my dear students. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன் சமச்சீர் 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் யூனிட் 1ல எக்ஸசைஸ் 1.2 ஓட ஃபர்ஸ்ட் சம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே டைப்ஸ் ஆஃப் செட்ஸோட வீடியோஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்துருங்க, ஓகேவா? ஏன்னா நீங்கள் டைப்ஸை எப்படி, எந்த டைப்ஸ் எப்படி என்னங்கிறது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்து சம்ஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஃபைண்ட் த கார்டினல் நம்பர் ஆஃப் த செட். கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? கார்டினல் நம்பர் ஆஃப் த செட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கார்டினல் நம்பர் ஆஃப் அ செட்னா என்னது? கார்டினல் நம்பர் அப்படின்னா ஒரு செட்டு கொடுத்துருக்காங்கன்னா அந்த செட்டுக்குள்ளார எத்தனை எலமெண்ட் இருக்குது அப்படிங்கிறத எண்ணி போடுறதா என்னது? கார்டினல் நம்பர் ஆஃப் த செட். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். எம் கொடுத்துருக்காங்க. எம்முங்கிறது என்னது? ஒரு செட்டு. அதுக்குள்ளே பி கியூ ஆர் எஸ் டி யூன்னு இருக்குது, எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ கார்டினல் நம்பர் ஆஃப் அ செட் தானே கேட்டிருக்காங்க. ஸோ கார்டினல் நம்பர் ஆஃப் த செட்னா என்னென்னா அந்த செட்டுக்குள்ளார எத்தனை எலமெண்ட் இருக்குது அப்படிங்கிறது எண்ணி போடுறதா என்னது? கார்டினல் நம்பர் ஆஃப் த செட். ஸோ செட் நேம் எம்மு. ஸோ கார்டினல் நம்பர் ஆஃப் அ செட்டை எப்படி எழுதுவோம்? என் ஆஃப், இங்கே என்ன இருக்கோ அதை எடுத்து போட்டுப்போம். அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் எம்ன்ட்டு சொல்லலாம். அப்போ மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது உள்ளார? 1 2 3 4 5 6. ஸோ என் ஆஃப் எம்ங்கிறது 6, ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் பாருங்கள். பி எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு 3n + 2 n பிளாங்ஸ் டு ஹோல் நம்பர்ஸ் அண்ட் எக்ஸுங்கிறது லெஸ் தென் 15 இருக்கணும். இப்போ இதில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்றணும்னா பாருங்கள், என்னங்கிறது பிளாங்க்ஸ் டு ஹோல் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஹோல் நம்பர்ஸ்னால் என்னது? ஃபஸ்ட்டு கொடுத்ததை எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸுங்கிறது 3n + 2ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த என்னங்கிறது என்னது? ஹோல் நம்பர்ஸ்குள்ளார இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது ஹோல் நம்பர்னால் என்னது? ஹோல் நம்பர்னு எதில் ஸ்டார்ட் ஆகும்? ஹோல் அப்படிங்கிறது என்னது? 0ல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஹோல் நம்பருங்க 0 1 2 3 4 இப்படி போய்கிட்டே இருக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கணும்? லெஸ் தென் 15 இருக்கணும். அப்போனா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, எண்ணுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணி பார்க்கணும். அவங்க கொடுத்ததில் எண்ணுக்கு பதிலாக 0ங்கிறத அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் இந்த எக்ஸ் அப்படியே இருக்கும். இந்த 3 அப்படியே போட்டுக்கோங்க. எண்ணுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? 0 அப்படிங்கிறத போடணும். ப்ளஸ் 2 போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 × 0 0 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். ஸோ 0 + 2 நமக்கு என்ன வந்துடுது? 2. அப்போ n = 0ன்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன வருது? 2ன்னு வருது. அடுத்தது எண்ணுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணுங்கள். 1 அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 × இந்த எண்ணுக்கு பதிலாக 1 + 2. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 3 × 1ங்கிறது 3 + 2 ஈக்குவல் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு கிடைக்குது. அப்போ n = 1ன்னு அப்ளை பண்ணால் எக்ஸோட வேல்யூ 5ன்னு கிடைக்குது. சிமிலர்லி n = 2ன்னு அப்ளை பண்ணுங்கள். இப்போ எண்ணுக்கு பதிலாக 2 போட்டிங்கன்னா 3 2 சார் 6 ப்ளஸ் 2ன்னு வந்துடும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 8ன்னு வருது. அடுத்து எண்ணுக்கு பதிலாக 3ன்னு போடுங்க. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 × 3ங்கிறது 9 ப்ளஸ் 2. இப்போ எக்ஸோட வேலை நமக்கு என்ன கிடச்சிருச்சு? 11ன்னு கிடச்சிருச்சு. இங்கே ஒரு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம கிடைக்க வேண்டிய எக்ஸ் லெஸ் தென் 15 இருக்கணும். இப்போ நமக்கு லாஸ்ட்டாக என்ன வந்திருக்கு? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11ன்னு கிடச்சிருக்கு. n = 3ன்னு அப்ளை பண்ணும்போது. இப்போ நெக்ஸ்ட்டு வாங்க. இப்போ எண்ணுக்கு பதிலாக 4 அப்படின்ட்டு அப்ளை பண்ண போகிறோம். எண்ணுக்கு பதிலாக 4 அப்ளை பண்ணால் என்ன வரும்? 3 × 4 + 2ன்னு வரும். 3 4s are 12 ப்ளஸ் இந்த 2. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 12 + 2ங்கிறது 14 அப்படின்ட்டு வருது. எக்ஸ் எப்படி இருக்கணும்? லெஸ் தென் 15. அப்படின்னா என்ன அர்த்தம்? 15ஐ விட கம்மியாக இருக்கணும். இப்போ எண்ணுக்கு பதிலாக நீங்கள் அடுத்தது 5ன்னு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வேல்யூஸ் என்ன ஆகிடும்? 15ஐ விட அதிகமாகிடும். ஸோ இந்த 14ஓட ஸ்டாப் பண்ணிடணும், ஓகேவா? இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ எண்ணுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? 5ன்னு அப்ளை பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 × 5 ப்ளஸ் 2 வந்துருமா? இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 5s are 15 ப்ளஸ் 2. ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது? 17 வருது. எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன வருது? 17. நமக்கு எப்படி இருக்கணும்? எக்ஸோட வேல்யூ 15ஐ விட கம்மியாக தான் இருக்கணும். ஸோ இது கிடையாது. அப்போ 14ஓட ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ செட்டு பிங்கிறது நமக்கு என்ன கிடச்சிருச்சு? 2 5 8 11 லாஸ்ட்டாக இந்த 14 எக்ஸோட வேல்யூஸ் எடுத்து நம்ம உள்ளார எழுதிக்கணும். இப்போ நமக்கு கார்டினல் நம்பர் ஆஃப் அ செட் பி தானே கேட்டிருக்காங்க. அப்போது என் ஆஃப் பிங்கிறது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பி ஈக்குவல் டு
1 2 3 4 5 மொத்தம் 5 நம்பர் இருக்கு இல்லையா? ஸோ 5ன்னு போட்டாச்சு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். q ஈக்குவல் டு இதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்றிக்க போகிறோம். பாருங்கள், y such that y ஈக்குவல் டு 4 டிவைடட் பை 3n. என்னங்கிறது பிளாங்க்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? என்னங்கிறது பிளாங்க்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ். அண்டு என்னங்கிறது எப்படி இருக்கணுமா? 2 விட அதிகமாக இருக்கணும், 5 விட கம்மியாக இருக்கணும். கீழே ஒரு ஈக்குவல் டு கொடுத்துருக்கிறதுனால 5ம் இருக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நேச்சுரல் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர்னால் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? n ஈக்குவல் டு 1 2 3 அண்ட் ஸோ ஒன் போய்கிட்டே இருக்கும். என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? என்னோட வேல்யூ 2வை விட அதிகமாக இருக்கணும், 5வை விட கம்மியாக இருக்கணும். இங்கே ஈக்குவல் டு இருக்கிறதுனால 5ம் இருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? என்னோட வேல்யூ 2ஐ விட அதிகமானா என்னோட வேல்யூ ஃபஸ்ட்டு 3 ஸ்டார்ட் ஆகும், அடுத்தது 4, அடுத்தது 5. எதுக்கு நம்ம 5 போடுறோம்? 5ஐ விட கம்மியாக இருக்கணும், 5ம் இருக்கணும். கீழே ஒரு கோடு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, 5ம் இருக்கணும். அப்போ என்னோட வேல்யூ என்னது? 3 4 5. இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா? y ஈக்குவல் டு 4 டிவைடட் பை 3nன்ட்டு. அதில் என்ன பண்ண போகிறோம்? என்னுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு 3 அப்ளை பண்ண போகிறோம், அடுத்து 4 அப்ளை பண்ண போகிறோம், அடுத்தது 5 அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு n ஈக்குவல் டு 3ன்னு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் y ஈக்குவல் டு 4 டிவைடட் பை 3 இன்ட்டு என்னுக்கு பதிலாக 3 போட்டோம் அப்படின்னா இந்த 4 அப்படி வந்துடும். 3 3s are 9 அப்படின்ட்டு வரும். அடுத்து என்னுக்கு பதிலாக 4 போட்டோம்னா y ஈக்குவல் டு 4 டிவைட் பை 3 இன்ட்டு என்னுக்கு பதிலாக 4 ஈக்குவல் டு 4 டிவைட் பை 3 4s are 12 அப்படின்ட்டு வரும். அப்போ 1 4 is 4, 3 4s are 12ன்னு வந்துடுது. அப்போ 1/3 வந்துடும். அடுத்து என்னுக்கு பதிலாக 5 அப்ளை பண்ணிங்க அப்படின்னா y ஈக்குவல் டு 4 டிவைட் பை 3 இன்ட்டு 5ன்னு வரும். இப்போது உங்களுக்கு 4 டிவைடட் பை 3 5s are 15 அப்படின்ட்டு வந்துடுது. இப்போ நம்ம வேல்யூஸ்லாம் எடுத்து எழுதிக்கலாமா? n ஈக்குவல் டு 3 அப்ளை பண்ணால் 4/9, 4 அப்ளை பண்ணால் 1/3, 5 அப்ளை பண்ணால் 4/15. இது 3 என்ன பண்ணிக்க போகிறோம்? செட்டுக்குள்ளார எழுதிட போகிறோம். செட் நேம் என்ன கொடுத்துருக்காங்க? கொஷினில் க்யூன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம க்யூ செட் நேம் வந்து க்யூன்னு போட்டுட்டு இந்த வேல்யூஸ் கிடைச்ச வேல்யூஸ்லாம் எடுத்து எழுதிக்கணும். இப்போ கார்டினல் நம்பர் ஆஃப் செட் தானே கேட்டிருக்காங்க. அப்படின்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் க்யூ, க்யூவில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோன்னா 1 2 3 மொத்தம் 3 எலமெண்ட் இருக்குது. ஸோ n ஆஃப் க்யூ ஈக்குவல் டு 3 வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பாயிண்ட் பாருங்கள். ஃபோர்த்து பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதையும் நம்ம என்ன பண்ணணும்? இப்போ ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்ற போகிறோம். ஆர் செட் நேம் என்ன கொடுத்துருக்காங்க? ஆர்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் such that, இப்படி 2 டாட் வச்சா என்ன அர்த்தம்? such that x is on integer. எக்ஸுங்கிறது என்னவா? இன்டீஜரா. அதாவது இன்டீஜர் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா டினோட் பண்ணுவோம் அப்படின்னா z அப்படின்னு பண்ணுவோம். இப்போ ஹோல் நம்பர்ஸ் நம்ம எப்படி பண்ணோம்? ஹோல் நம்பர்ஸ் அப்படிங்கிறத டபிள்யூன்னு பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி நேச்சுரல் நம்பர்ஸை என்னன்னு பண்ணோம் இல்லையா? இங்கே இன்டீஜர்ஸ் அப்படின்னா z அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? இன்டீஜர்ஸ்னால் என்னென்ன அப்படின்னா மைனஸ் வேல்யூஸ் வரும், ப்ளஸ் வேல்யூஸ் வரும், 0 வரும். அதாவது இங்கே முன்னாடி வேல்யூஸ் இருக்குது, ஸோ 3 டாட் வச்சுருக்கேன். அதாவது நிறைய வேல்யூஸ் இருக்குது முன்னாடி. இப்போ -3 இருந்து எடுத்துக்கோம். -3 -2 -1 0 1 2 3 4 5 6 7 8ன்னு அதை விட என்ன ஆகும்? போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம 3 டாட் வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போது இதான் இன்டீஜர்ஸ். எக்ஸுங்கிறது இன்டீஜர்ஸ்குள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கணுமா? -5 -5 விட அதிகமாக இருக்கணும், -5ம் இருக்கணும். ஏன்னா ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க இல்லையா? -5ம் இருக்கணும். 5 விட எப்படி இருக்கணும்? கம்மியாக இருக்கணும். +5 விட கம்மியாக இருக்கணும். ஸோ நம்ம டேரெக்டாகவே எடுத்து எழுதிடலாம். செட்டு நேம் வந்து ஆர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இங்கே இந்த கண்டிஷனை மட்டும் எடுத்துக்கோங்க. -5ம் இருக்கணும், -5 விட அதிகமாக இருக்கணும். ஸோ -5 -4ங்கிறது -5 விட அதிகம் தானே? -4 -3 -2 -1 0 1 2 3 5 விட கம்மியாக இருக்கணும். கீழே கோடு இல்லை பாருங்கள். கீழே கோடு இருந்தால் 5ம் இருக்கணும். ஆனால் இங்கே கோடு இல்லாதனால 5 விட கம்மியாக இருக்கணும் எக்ஸோட வேல்யூ. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்? 4 அப்படின்ட்டு போட்டுட்டோம். ஸோ கார்டினல் நம்பர் ஆஃப் அ செட் ஆறுங்கிறது என்ன? n ஆஃப் ஆர் ஈக்குவல் டு, இதுக்குள்ளே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ n ஆஃப் ஆறுங்கிறது 10. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5th பாயிண்ட் பாருங்கள். இது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? s ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் லீப் இயர்ஸ் பிட்வீன் 1882 அண்டு 1906. அதாவது
பிட்வீன் தான் கொடுத்துருக்காங்க. லீப் இயர் நமக்கு என்ன தெரியும்? 4 இயர்ஸ் ஒன்ஸ் வர்றது தான் என்னது? லீப் இயர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பிட்வீன் அப்படின்னா 1882வையும் விட்டுடணும், 1906ஐயும் விட்டுடணும். இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்குது பார்த்தீங்களா? அந்த நம்பர்ஸில் எது லீப் இயர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். லீப் இயர்னா என்னது? 4ஆல் டிவைட் ஆகும். லீப் இயர் அப்படின்னா 4ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, லீப் இயர்னா 4ஆல் டிவைட் ஆகணும். ஓகேவா? 4ஆல் டிவைட் ஆகணும். இன்னொன்று 00ன்னு முடியுது பார்த்தீங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்? இப்போ இதில் இந்த பாயிண்ட்டுக்குள்ளே எடுத்தோன்னு வச்சுங்களேன், 1900ன்னு வரும். 4ஆல் டிவைட் ஆகணும் ஃபஸ்ட்டு கண்டிஷனு. செகண்ட் கண்டிஷன் என்னென்னா, இது மாதிரி 00ல் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது என்ன பண்ணணும்? 100ஆலையும் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும், 400ஆலையும் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணும். இந்த 00ல் முடிஞ்சிச்சு அப்படின்னா 4ஆல் டிவைட் ஆகணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்து 100ஆல் டிவைட் ஆகணும் செகண்ட் பாயிண்ட்டு. அடுத்தது 400ஆலையும் டிவைட் ஆகணும் தேர்டு பாயிண்ட். இது மூணுத்துலேயும் ஆனால் மட்டும்தான் அதை நம்ம லீப் இயர்னு சொல்லுவோம். எப்போது? ஒரு நம்பரோட லாஸ்ட்டில் 2 0 எப்போ வருதோ அப்போது. ஓகேவா? இப்போ பாருங்கள், பிட்வீன் கொடுத்துருக்காங்க. ஸோ 1882ங்கிறது நம்ம எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஆட் நம்பர்ஸும் எப்படி வராது? இப்போ 1883 அப்படிங்கிற ஆட் நம்பரும் நமக்கு என்னத்தில் வராது அப்படின்னா 1883ங்கிற ஆட் நம்பரும் நமக்கு 4ஆல் டிவைட் ஆகாது இல்லையா? ஆட் நம்பர்ஸ் எதுவுமே 4ஆல் டிவைட் ஆகாது. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன நம்பர் எடுத்துக்கலாம்? 1884 எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ 1884ங்கிறது ஃபஸ்ட் நமக்கு என்ன பாயிண்ட்டு? லாஸ்ட்டில் 00 முடிஞ்சிருக்கா? இல்லை. ஸோ 4ஆல் டிவைட் ஆனால் மட்டும் நமக்கு என்ன சொல்லிடலாம்? லீப் இயர்னு சொல்லிடலாம். ஸோ 4ஆல் டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். பார்த்தோன்னா 4 4s are 16. இப்போ 8 - 6ங்கிறது என்ன வந்துடும்? 2 வந்துடும். இது ஒரு 8. இந்த 8 அப்படி கீழே இருக்கீங்க. 7 4s are 28. 0. இந்த 4 அப்படியே கீழே இறக்கிக்கோங்க. 1 4 is 4, பேலன்ஸு 0. அப்போ 4ஆல் டிவைட் ஆகுது. அப்போ 1884ங்கிறது ஒரு லீப் இயர். அப்போ நம்ம ஃபஸ்ட்டுக்கு 1 கண்டுபிடிச்சா போதும். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்? 4 இயர்ஸ் ஒன்ஸ் தான் லீப் இயர் வரும். ஸோ 4 ஆட் பண்ணிட்டே போங்க. இது ஒரு லீப் இயர். ஓகேவா? அடுத்தது இதோட ஒரு 4 ஆட் பண்ணால் 1888. அப்போ இது ஒரு லீப் இயர். அடுத்து இதோட ஒரு 4 ஆட் பண்ணால், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 12, பேலன்ஸ் 1 9 8 1 அப்படின்ட்டு வரும். அப்போ இது ஒரு லீப் இயர். அடுத்து இதோட ஒரு 4 ஆட் பண்ணிங்கன்னா 2 4 6 வந்துடும். ஓகேவா? 2 4 6 9 8 1. அப்போ இது ஒரு லீப் இயர். நெக்ஸ்ட் இதோட ஒரு 4 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 10 பேலன்ஸ் 1 10 9 1 அப்படின்ட்டு வந்துடும். லாஸ்ட்டாக 00 வந்திருக்கு இல்லையா? இப்போ தான் நம்ம வந்து இது லீப் இயராக என்னங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். பார்த்தீங்கன்னா 1900. 00 முடிஞ்சால் என்ன சொல்லியிருக்கேன்? 4ஆல் டிவைட் ஆகணும், 100ஆல் டிவைட் ஆகணும், 400ஆல் டிவைட் ஆகணும். இது 3ஆல் டிவைட் ஆனால் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? லீப் இயர்னு சொல்லுவோம். இப்போ 4ஆல் டிவைட் ஆகும் இது. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு 100ஆல் 1900 ஃபஸ்ட்டு 100ஆல் டிவைட் ஆகுதா அப்படிங்க செக் பண்ணணும். இது 2 0 கேன்சல் ஆகிடும், பேலன்ஸ் 19 டிவைட் ஆகுது. ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு 1900 டிவைட் பை 400ஆலையும் டிவைட் ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? அதை லீப் இயர்னு சொல்லுவோம். 0 0 0 0 கேன்சல் ஆகிடுது. ஓகே. இப்போ 19/4 4th டேபிளில் 19ங்கிற நம்பர் வருமா? வராது. ஸோ 400ஆல் 1900ங்கிறது டிவைட் ஆகலை. ஸோ இது என்ன கிடையாது? லீப் இயர் கிடையாது. இப்போ அடுத்தது இதோட ஒரு 4 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 1904 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? அவங்க எதுக்குள்ளே கேட்டிருக்காங்க? பிட்வீன் 1882லேருந்து 1906 வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க இல்லையா? இதை பார்த்தீங்க அப்படின்னா 1904 இதுவும் ஒரு லீப் இயர். இதோட 4 ஆட் பண்ணால் 1908 வந்துடும். நமக்கு 6க்குள்ளே தான் இருக்கணும் இல்லையா? இப்போ பாருங்கள் எத்தனை லீப் இயர்ஸ் இருக்குது? 1 2 3 4, இது ஒன்று 5. இப்போ நமக்கு செட் நேம் என்ன கொடுத்துருக்காங்க? என் ஆஃப் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதாவது எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கார்டினல் நம்பர் ஆஃப் செட் வந்து என் ஆஃப் எஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ எஸ் இஸ் ஈக்குவல் நமக்கு என்னென்ன கிடச்சிருக்கு? 1884 கிடச்சிருக்கு, 1888 கிடச்சிருக்கு, வேறு என்ன கிடச்சிருக்கு? 1892 கிடச்சிருக்கு, 1892 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 1896 கிடச்சிருக்கு. லாஸ்ட்டாக 19
நாட் 4 கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? n ஆஃப் எஸ்ஸுங்க நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் எஸ். அப்போ n ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5ன்னு கிடச்சிருக்கு. அப்போ n ஆஃப் எஸ்ஸுங்கிறது என்னது? இதுதான் என்னது இதோட ஆன்சர். ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வந்து நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா நீங்கள் வந்து கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.